வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் புஷ்கர நவாம்சம் என்றால் என்ன, அதன் பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. இப்படி சின்ன சின்ன கேள்விகளில் பெரிய பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கும். அவர் கேட்டது புஷ்கர நவாம்சம்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. பட்டு இதுக்கு நம்ம இப்போ விளக்கம் கொடுக்கணும்னு பார்த்தா, நம்ம நேயர்கள் எல்லாமே இதன் வழியாக பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நமக்கு புஷ்கர நவாம்சத்தில் கிரகம் இருக்கா, புஷ்கர நவாம்சம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பதிவு இருக்கும். அதாவது புஷ்கர நவாம்சத்துக்கான பதிவாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ராசி கேள்விப்பட்டிருக்கோம், நவாம்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன புஷ்கர நவாம்சம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். ராசி சக்கரத்தில் பலகீனமான ஒரு கிரகம் அம்சத்தில் பலம் பெறும்போது அவனுடைய வாழ்க்கையும் அம்சமாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, அவனுக்கு என்னடா அம்சமாக இருக்கான் அப்படின்னு. இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நவாம்ச சக்கரத்தில் ஏதாவது ஒரு கிரகம்னாலும் வர்க்கோத்தமத்தில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்து மற்றவங்க அவனுக்கு என்னடா அம்சமாக இருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, நவாம்ச சக்கரம் ஓகே சார், அது என்ன புஷ்கர நவாம்சம்? புஷ்கர நவாம்சம் அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போது பார்த்துறீங்களா, புஷ்கரணி அப்படின்னு ஒரு குளம் இருக்கும். புஷ்கரணி தீர்த்தம், அதில் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலில். இல்லை நீங்கள் எதுக்காச்சும் பரிகாரத்துக்காக கோவிலுக்கு போனீங்கன்னா பரிகார கோவிலில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த குளத்திலே கழட்டி போட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ திருநள்ளாறு போனீங்கன்னா அந்த நலன் தீர்த்தத்தில் குளிக்காமல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். இது புஷ்கரணி அப்படின்னு வச்சுக்கோங்க. புஷ்கரணி தான் அது, அந்த குளம் புஷ்கரணி தீர்த்தம். அதே போல் சில நேரங்களில் அந்த கோவிலில் உள்ள மூலவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த புஷ்கரணி இந்த குளத்துலேருந்து தான் ஜலம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. புஷ்கரணி தீர்த்தம்னு பேர். அந்த குளத்தில் என்ன தான் நீங்கள் அது அசுத்தமாக தண்ணி இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தீர்த்தம்தான் இந்த புஷ்கரணி தீர்த்தம். அதாவது உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை அனைத்தையும் இந்த குளத்தில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணினாலோ அல்லது குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பினாலும் குளித்தாலும் சரி, இந்த ஜலத்தை எடுத்து தலையில் தீர்த்தமாக தெளிச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு பேர் புஷ்கரணி தீர்த்தம். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்ல தீர்த்தமாக அது இருக்கும் அங்கே. அப்போது இந்த புஷ்கரணி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து ஜென்ம கர்மாவையும் போக்க வல்ல தீர்த்தம் புஷ்கரணி தீர்த்தம். அதே போல் இந்த புஷ்கரணிக்கு இன்னொரு சொல்லாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்கரணி என்றால் 1000 தாமரை இதழ் கொண்ட ஒரு தடாகத்துக்கு பேர் தான் புஷ்கரணி தீர்த்தம். 1000 தாமரை இதழ் கொண்ட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, போல் இந்த 1000 தாமரைகள் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை படர்ந்து விரிந்தால் எப்படி இருக்கும், அந்த தாமரையில் ஒரு தேவதை அமர்ந்து உங்களை காத்து நின்றால் எப்படி இருக்கும். இந்த 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையில் ஒரு தேவதை அமர்ந்து உங்களை காப்பதுக்கு பேர் தான் இந்த புஷ்கரணி நவாம்சம். போல் இந்த புஷ்கரணி நவாம்சம் அப்படிங்கிறது உங்களை காத்து, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் உங்களை அதிலேருந்து காத்து உங்களை மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த புஷ்கரணி நவாம்சத்தில் அமர்ந்த கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி சார், இந்த புஷ்கரணி நவாம்சத்தில் எனக்கு எப்படி லக்கணம் உதயமாக இருக்குது, இல்லை ராசி உதயமாக இருக்குது, இல்லைனா எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அதில் நட்சத்திர பாதசாரம்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திர சாரத்தில் செவ்வாயின் நட்சத்திரத்துக்கு இந்த ஆதிபத்தியம் கிடையாது. அதாவது
புஷ்கர நவாம்சத்தை அடையக்கூடிய சக்தி செவ்வாயின் நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்துக்கும் கிடையாது. அதே போல் கேது பகவான் நட்சத்திரத்துக்கும் கேது பகவான் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுக்கும் இந்த ஆதிபத்தியம் கிடையாது. அதாவது புஷ்கர நவாம்சத்தை இவர்களால் அடைய முடியாது. அடுத்து புதன் பகவான். புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுக்கும் இந்த புஷ்கர நவாம்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்போது கேது செவ்வாய் புதன் இவங்க 3 பேர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த 3 பேர் நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்றால் கேது செவ்வாய் புதனுடைய நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்றாலோ இந்த புஷ்கர நவாம்சத்தை அடைய முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அவங்களுக்கு அடைய மாட்டார்கள். புஷ்கர நவாம்சத்தை நீங்கள் தேட வேணாம். இப்போது பாக்கி இருக்கிற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் இவங்களுடைய நட்சத்திரத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது கிரகங்களோ அமரும் பட்சத்தில் புஷ்கர நவாம்சத்தை அவர்கள் அடைவார்கள். அதிலேயும் ஒவ்வொரு கிரகத்தோட 4 பாதத்துலேயும் இதுக்கு கணக்கு கிடையாது. 4 பாதமும் கணக்கில் வராது. உதாரணமாக சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திரடம் இந்த 3 நட்சத்திரத்திலேயும் 1ஆம் பாதத்திலேயோ 4ஆம் பாதத்திலேயோ 1 அல்லது 4 இந்த 2 பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரமாக சந்திரன் நட்சத்திரம் இது 3 நட்சத்திரம் தானே. இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 4 பாதமும் புஷ்கர நவாம்சத்தை அடையுமானா அடையாது. சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா 2ஆம் பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் எல்லா பாதமும் அதாவது 4 பாதம் இருக்கு இல்லையா, இது 4 பாதத்துலேயும் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமர்ந்தால் புஷ்கர நவாம்சத்தை அடையுமானா அடையாது. அதுலேயும் சில விதிவிலக்குகள் உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கும் 2வது நட்சத்திர பாதமும் 4வது நட்சத்திர பாதமும் தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கு இல்லையா, இந்த 4 பாதமுமே புஷ்கர நவாம்சத்தை அடையுமானா அடையாதுங்க. அங்கே இந்த நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அதாவது 3ஆம் பாதம் லக்கண புள்ளியாகவோ ராசியாகவோ அந்த 3ஆம் பாதத்தில் கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பூசம், அனுசம், உத்தட்ராதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். இந்த 4 பாதமும் புஷ்கர நவாம்சத்தை அடையுமானா அடையாது. இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 2வது நட்சத்திர பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அதாவது சனி பகவானாலே 2வது பாதம் மட்டும்தான், சனி பகவானுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் அவருடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 4 பாதம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். இந்த 4 பாதத்தில் எதில் அமர்ந்தாலும் புஷ்கர நவாம்சத்தை அடையுமான்னு பார்த்திங்கன்னா அடையாது. இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அதாவது ராகு பகவானுடைய 3 நட்சத்திரத்திலையும் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவை புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். இப்போது இந்த 12 ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவை புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்களோட கிரக பாதசாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு புஷ்கர நவாம்சத்தில் கிரகங்கள் இருக்குது, நோ ப்ராப்ளம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ பார்ப்போம். புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க. கிரகங்கள் நவாம்சத்தில் சுபச்சேத்திரத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் புஷ்கர நவாம்சம். சுபச்சேத்திரம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ சூரிய பகவானுடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவரோட வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த 1ஆம் பாதமோ 4ஆம் பாதமோ பிறந்தவர்கள், சூரியனுடைய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலே 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக தனுசு மீனத்தில் புஷ்கர நவாம்சம் விழும்.
அம்சத்துலேயும் தனுசு மீனம் தான் விழும். அதே போல் புஷ்கர நவாம்சத்துலேயும் இந்த தனுசு மீனம் தான் விழும். அப்போ குருவோட வீட்டில் குருவோட வீட்டில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த 1-4 பிறந்தவங்க போய் அமரும்போது அங்கே குரு பகவான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர் இவங்களை காப்பாற்றக்கூடிய பவர்ஃபுல் கிரகமாக செயல்படுவார். சரி, இப்போ நம்ம மேச ராசிலேருந்து பார்த்துட்டு வரோம். உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மேச ராசி மண்டலத்தில் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா? அப்போது அந்த கார்த்திகை 1ல் உங்களுக்கு லக்கண புள்ளியோ கார்த்திகை 1ல் ராசியோ அதாவது சந்திரனோ நின்றால், அல்லது அந்த கார்த்திகை 1ல் வேறு ஏதாவது கிரகங்கள் நின்றாலும் அவர்கள் கண்டிப்பாக புஷ்கர நவாம்சத்தை அடைவார்கள். எங்கே போய் அடைவாங்க? இந்த கார்த்திகை 1ல் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அல்லது எந்த லக்கணமோ ராசியோ விழுந்தாலும் அங்கே எங்கே போய் நிற்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மண்டலத்தில் போய் நிற்கும். அப்போது மேச ராசியில் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதில் லக்கணம் விழுந்தாலும், அதாவது கிருத்திகை 1ல் லக்கணமோ அல்ல கிருத்திகை 1 ராசியாகவோ கிருத்திகை 1ல் வேறு எந்த கிரகமோ இருந்தால் அவர்கள் சென்றடையக்கூடிய நவாம்ச சக்கரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மண்டலம். அப்போ தனுசு ராசி யாரோட வீடு? குரு பகவானோட வீடு. உங்கள் ஜாதகத்தில் மேலோட்டமாக குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பகவான் நன்மையை செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். கட்டாயம் இல்லை, கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடிய கிரகமாக இருப்பார். உங்களுக்கு அவர் நன்மை செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டளை ஏற்று அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார். அடுத்து அந்த மேசராசி மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகங்களோ லக்கணமோ ராசியோ உதயமானால் நவாம்சத்துலேயோ புஷ்கர நவாம்சத்தையோ சென்றடையும் பார்த்தீங்கன்னா பரணி 3ஆவது பாதம். பரணி நட்சத்திரம் யாரோடது? சுக்கிரனோடது இல்லையா? அப்போ அவருடைய 3ஆம் பாதம் எங்கே போய் விழும்? துளாராசியில் போய் விழும். அப்போது இந்த பரணி 3ல் உங்களுக்கு லக்கணம் உதயமானாலும் ராசி உதயமானாலும், பரணி 3 உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருந்துருச்சு அப்படின்னாலும், இல்லை லக்கணமாக இருந்தாலும், அல்லது அந்த பரணி 3ல் வேறு எந்த கிரகம் நின்றாலும் அவங்க போய் நிற்கக்கூடிய இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடாக துளாராசியில் போய் நிற்பாங்க. ஏன்னா துளாராசி சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடு. அதுபோல் இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் துளாராசியில் போய் நிற்பாங்க. இதனுடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. சுபச்சேத்திரத்தில் போய் நிற்பாங்க, சுபர்கள் வீட்டில் போய் நிற்பாங்கங்க. இதில் உட்காந்த கிரகங்கள் இந்த லக்கணம் இதில் உதிக்கக்கூடிய லக்கணம் ராசி அமரக்கூடிய கிரகங்கள் சுபச்சேத்திரத்தில் இருப்பாங்க, சுபர்கள் வீட்டில் இருப்பாங்க. அதுதான் இதனுடைய விஷயம். அந்த சுபர்கள் உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு நன்மையாக தான் செய்வாங்க. இதுதான் இதனுடைய சிம்பிள்சிட்டி விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி மண்டலம். ரிஷபராசி மண்டலத்தில் கார்த்திகை 4ஆம் பாதம். இந்த கார்த்திகை 4ஆம் பாதத்தை எடுத்து பாருங்கள். கார்த்திகை 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியாகவோ அல்லது கார்த்திகை 4ல் மற்ற எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் அவர்களும் புஷ்கர நவாம்சத்தை சென்றடைவார்கள். இது எங்கே போய் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மண்டலத்தில் போய் அமரும். அடுத்து ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா? அவருடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 2ஆம் பாதத்தில் லக்கணம் உதயமானாலும் அல்லது ராசி உதயமானாலும் இல்லை ரோகிணியில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் இவர்களுடைய நவாம்சமும் புஷ்கர நவாம்சமும் எங்கே போய் அமரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலே தான் அமரும். ஏன்னா ரிஷபம் பொதுவாகவே சுக்கிரனோட வீடு. இந்த இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெறுவார், ரோகிணியில் உச்சம் பெறுவார். அப்போ 2 சுபச்சேத்திரர்களின் வீடு அது. சுக்கிரனுக்கும் அது சுபச்சேத்திர வீடு, சந்திரனுக்கும் அது சுபச்சேத்திர வீடு. அப்போ அந்த இடத்துல சந்திர பகவான் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் ரோகிணி 2லும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துலேயும் 2ஆம் பாதத்தில் அமரக்கூடிய கிரகமோ லக்ன புள்ளியோ ராசியோ இந்த ரிஷபராசியில் தான் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுவார்கள். அடுத்து மிதுன ராசி மண்டலம். இந்த மிதுன ராசி மண்டலத்தில் ராகு நட்சத்திரமான திருவாதிரை இருக்குது. இந்த திருவாதிரை 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகம் அல்லது அந்த லக்கணம் அந்த ராசியானது புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். இது எங்கே போய் சென்றடையும்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மண்டலத்தை போய் சென்றடையும். பொதுவாக பாருங்கள், திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்தால் அவங்களுக்கு நவாம்சத்தில் மீனராசி மண்டலத்தில் அந்த கிரகமோ அந்த லக்கணமோ அமரும். இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நவாம்சத்துலேயும் இருக்கும். நீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், நவாம்சத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அங்கே
புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெற்றுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் உதயமான லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, இந்த லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி. அதே போல் மிதுனத்தில் புனர்பூசம் 2ஆம் பாதம், இது குருவோட நட்சத்திரம் இல்லையா? இந்த குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ இல்லை அந்த நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகமாக இருந்தாலும் இவங்க நவாம்சத்தில் ரிஷபராசியை சென்றடைவார்கள். அதாவது ரிஷபராசியில் இருப்பாங்க நவாம்சத்தில். இதை அப்படியே தூக்கி நீங்கள் புஷ்கர நவாம்சத்தில் போட்டுக்க வேண்டியதான். புஷ்கர நவாம்சத்தில் கண்டிப்பாங்க ரிஷபராசியில் தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் 2இல் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமர்ந்தால் ரிஷபராசி மண்டலத்தில் தான் விழும் புஷ்கர நவாம்சத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசி மண்டலம். கடகராசி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னா குரு என்றாலே 2 4 தானே சொல்லியிருக்கோம். 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் தான் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும் அப்படின்னு. ஆகையினால கடகராசி மண்டலத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அந்த நட்சத்திரத்தில் கிரகங்களோ அமர்ந்தால் அவங்க நவாம்சத்தில் கடகராசியில் தான் போய் இருப்பாங்க. நவாம்சத்தில் கடகராசியில் இருந்தாக்கா புஷ்கர நவாம்சத்துலேயும் கடகராசியில் தான் இருப்பாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குருவோட நட்சத்திரத்தில் 2 4ஆம் பாதம் அப்படின்னா 2ஆம் பாதம் அப்படின்னா ரிஷபராசியில் வந்து விழுந்துடும். 4ஆம் பாதம் அப்படின்னா கடகராசியில் வந்து விழுந்துருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. கடகராசி அப்படிங்கிறது குருவோட உச்ச வீடு, சந்திரனோட ஆட்சி வீடு. அது சுபச்சேத்திரம் இல்லையா? அவர்களும் உங்களை காக்க கடமைப்பட்டவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மராசி மண்டலம். இந்த சிம்மராசி மண்டலத்தில் இன்னும் கடகராசியை முழுமையாக முடிக்கல. கடகராசியில் இப்போ புனர்பூசம் 4க்கு தான் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவானாலே 2ஆம் பாதம்னு சொல்லியிருக்கோம். சனி பகவான் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும் பாதம்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ இல்லது அந்த பூச நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் எது அமர்ந்தாலும் அந்த கிரகங்களோ லக்கணமோ ராசியோ எங்கே போய் புஷ்கர நவாம்சத்தில் அமையும்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி மண்டலத்தில் தான் போய் அமையும். ஏன்னா கன்னி ராசி மண்டலம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு இல்லையா? புதன் சுபக்கிரகம் இல்லையா? அதனால் அவருடைய ராசி மண்டலமான கன்னி ராசி மண்டலத்தில் தான் போய் நவாம்சத்தில் அடையும். புஷ்கர நவாம்சத்துலேயும் இந்த கன்னிராசி மண்டலத்தில் தான் அந்த லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது அதில் அமர்ந்த கிரகங்களோ கன்னிராசி மண்டலத்தில் தான் போய் அமரும். அப்போ இதனுடைய மிகச்சிறந்த சூட்சமம் என்னன்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் எங்கே அமையும் பார்த்திங்கன்னா, அதாவது சனி பகவான் நட்சத்திரமான 3 நட்சத்திரத்துலேயும் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமர்ந்தால் அவங்க எங்கே போய் அமருவாங்க அப்படின்னா புஷ்கர நவாம்சத்தில் கன்னிராசி மண்டலத்தில் போய் அமருவாங்க. இப்போது சிம்மராசி மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நம்ம என்ன நட்சத்திர பாதம் சொல்லியிருக்கோம்? 3ஆம் பாதம். அப்போ சுக்கிரன் என்றாலே அவருடைய நட்சத்திரத்தோட 3ஆம் பாதத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ பூரா 3ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமர்ந்தால் அவங்க நவாம்சத்துலேயோ இல்லை புஷ்கர நவாம்சத்துலேயோ எங்கே போய் அமருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசியில் போய் அமருவாங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சுக்கிரனுடைய நட்சத்திரமான 3 நட்சத்திரத்தில் இந்த 3ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமர்ந்தால் அவர்கள் கண்டிப்பாக துளாராசி மண்டலத்தில் தான் போய் அமர்வார்கள். நவாம்சத்துலேயும் சரி ராசிலையும் சரி நவாம்சத்துலேயும் சரி புஷ்கர நவாம்சத்துலேயும் துளாராசி மண்டலத்தில் தான் அமர்வார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது இல்லையா? அங்கே இந்த 1ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்களோ 1ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமர்ந்தால் அவர்கள் போய் நவாம்சத்துலேயோ அல்லது புஷ்கர நவாம்சத்துலேயோ அமரும் வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மண்டலம் தான். ஜென்ரலாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். சூரியனுடைய இந்த 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா? சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் அமரக்கூடிய லக்கணமோ ராசியோ கிரகங்களோ இவங்க தனுசு ராசி மண்டலத்தில் தான் போய் அமர்வார்கள். நவாம்சத்துலேயும் சரி புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி. அப்போ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். சூரியனுடைய முதல் பாதமா, சூரிய பகவானின் நட்சத்திரத்தோட முதல் பாதமா, அப்போ தனுசு ராசி மண்டலத்தில் தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சூரியனுடைய 4ஆம் பாதம் அப்படின்னா மீனராசி மண்டலத்தில் தான் அவங்க இருப்பாங்க.
சூரியனுடைய 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவங்க அப்படியே நேராக மீன ராசி மண்டலத்துக்கு போயிடுவாங்க. இதில் ராசியில் இல்லை, நவாம்சத்துலேயும் புஷ்கர நவாம்சத்துலேயும். அடுத்து கன்னி ராசி மண்டலம். இந்த கன்னி ராசி மண்டலத்தில் உத்திரம் 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, சூரியனுடைய நட்சத்திரம். நான் தான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன் இல்லையா, சூரியனுடைய நட்சத்திர பாதம் 1 அப்படின்னா நேராக எங்கே போய் அமரும், தனுசு ராசி மண்டலம். 4 அப்படின்னா எங்கே போய் அமரும், மீன ராசி மண்டலம். அப்போது இந்த உத்திரம் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அந்த நட்சத்திரத்தில் கிரகங்களோ 4ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவங்க அப்படியே நேராக மீன ராசி மண்டலத்தில் போய் அமருவாங்க. நவாம்சத்துலேயும் சரி, புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி, அங்கே தான் இருப்பாங்க. அடுத்து அதே கன்னி ராசி மண்டலத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது, ஹஸ்த நட்சத்திரம். அப்போ சந்திரனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் பாதத்தை தான் எடுத்துக்கணும். 2ஆம் பாதத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் லக்கண புள்ளியும் ராசியும் நேராக எங்கே போய் அமரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் ரிஷபத்தை போய் அடையும். அப்போ நவாம்சத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரிஷப ராசியில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே நவாம்சத்துலேயும் அங்கே தான் கிரகம் இருக்கும், புஷ்கர நவாம்சத்துலேயும் அங்கே தான் கிரகம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசி. இந்த துளாராசி மண்டலத்தில் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ ராசியோ அல்லது அந்த நட்சத்திரத்தில், அதாவது 2ஆம் பாதத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் அவங்க எங்கே போய் நவாம்சத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட நட்சத்திரனாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 2ஆம் பாதம் அப்படின்னா ரிஷபராசியையும் 4ஆம் பாதம் அப்படின்னா கடகராசியையும் சென்றடைவார்கள். எங்கே, நவாம்சத்துலேயும் சரி, புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி. இப்போது இந்த விசாகம் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது அந்த நட்சத்திர பாதத்தில் வேறு கிரகங்களோ இருந்தால் அவங்க எங்கே போய் சென்றடைவார்கள்னு பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் ரிஷபராசி மண்டலத்தை போய் அடைவாங்க. புஷ்கர நவாம்சத்துலேயும் ரிஷபராசியில் தான் போயிருப்பாங்க. இதே துளாராசியில் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ராகுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராகு பகவானாலே அவருடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது சுவாதி 4ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ அல்லது ராசியோ அல்லது அந்த நட்சத்திர பாதத்தில் ஏதாவது கிரகமோ இருந்தால் அவர்கள் எங்கே போய் சென்றடைவார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் மீனராசி மண்டலத்தை போய் அடைவார்கள். அடுத்து விருச்சிக ராசி மண்டலம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து எங்கே ஆரம்பிக்குது, விசாகம் 4ஆம் பாதம். இந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கிறேன், கடகராசியை போய் சென்றடையும். அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஏதாச்சும் கிரகங்கள் அமர்ந்தாலும் அவர்கள் நவாம்சத்தில் கடகராசி மண்டலத்தை போய் அடைவார்கள். இதே தான் புஷ்கர நவாம்சத்துலேயும் அதே கடகராசி மண்டலத்தை தான் போய் அடைவார்கள். அடுத்து அதே விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம். அப்போ சனியோட நட்சத்திரனாலே என்ன பாதம் சொல்லியிருக்கோம், 2ஆம் பாதம். இப்போ சனியோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னாலே எங்கே போய் அமையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், புஷ்கர நவாம்சத்துலேயும் அம்சத்துலேயும் நவாம்சத்துலேயும் எங்கே போய் அமையும், கன்னிராசி மண்டலத்தை போய் அடையும். அப்போது இந்த அனுசம் 2ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ அல்லது ராசியோ அல்லது அந்த அனுசம் 2ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமர்ந்தால் அவர்கள் கண்டிப்பாக நவாம்சத்தில் கன்னிராசி மண்டலத்தை அடைவார்கள். இதே தான் புஷ்கர நவாம்சத்துலேயும் அவங்க கன்னிராசி மண்டலத்தை தான் போய் அடைவார்கள். அடுத்து தனுசு ராசி மண்டலம். இந்த தனுசு ராசி மண்டலத்தில் சுக்கிரனோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவர்கள் நவாம்சத்தில் துளாராசி மண்டலத்தை போய் அடைவார்கள். அப்போது நவாம்சத்தில் அடைந்த அதே கிரகம் புஷ்கர நவாம்சத்திலையும் துளாராசியை தான் சென்றடையும். இது தனுசு ராசி மண்டலத்தில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம். இப்போது சூரியனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், நவாம்சத்தை எங்கே அடையும், நவாம்சத்தில் தனுசு ராசி மண்டலத்தை தான் சென்றடையும். அப்போது இந்த தனுசு ராசி மண்டலத்தில் உள்ள சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது அந்த நட்சத்திரத்தில், அதாவது உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவங்க தனுசு ராசி மண்டலத்தை தான் சென்றடைவார்கள். அதாவது நவாம்சத்தில் தனுசு ராசியில் இருப்பாங்க. அதே தான் புஷ்கர நவாம்சத்துலேயும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இருப்பாங்க தனுசு ராசியில். அடுத்து மகர ராசி மண்டலம். இந்த மகர ராசி மண்டலத்தில் சூரியனுடைய உத்திராடம் 4ஆம் பாதம் இருக்குது. உத்திராடம் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது அந்த 4ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமருமானால் அவர்கள் நவாம்சத்தில் மீனராசி மண்டலத்தை தான் போய் அடைவாங்க.
புஷ்கர நவாம்சத்துலேயும் மீனராசி மண்டலத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அடுத்து திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இது மகர ராசி மண்டலத்தில் இருக்குது. சந்திர பகவானால் என்ன சொல்லியிருக்கேன், சந்திரனின் நட்சத்திரம் எல்லாமே 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும்னு. அப்போது திருவோணம் 2ஆம் பாதம் லக்கண புள்ளியோ ராசியாகவோ அல்லது அந்த திருவோணம் 2ஆம் பாதத்தில் கிரகங்களோ அமருமானால் அவர்கள் அனைவருமே நவாம்சத்தில் ரிஷபராசி மண்டலத்தை தான் சென்றடைவார்கள். புஷ்கர நவாம்சத்துலேயும் ரிஷபராசி மண்டலத்தில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா கும்பராசி மண்டலம். இந்த கும்பராசி மண்டலத்தில் சதயம் 4ஆம் பாதம் ராகுவோட நட்சத்திரமான சதயம் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது அந்த சதயம் 4ஆம் பாதத்தில் கிரகங்களோ இருக்குமானால் கண்டிப்பாக அவங்களுக்கு நவாம்சத்தில் மீனராசி மண்டலத்தில் தான் இந்த கிரகங்களும் அல்லது இந்த லக்கண புள்ளியோ போய் அமையும், நவாம்சத்தை சென்றடையும். அதே போல் தான் புஷ்கர நவாம்சத்தையும் சென்றடையும் மீனராசி மண்டலத்தில். அதே போல் கும்பராசி மண்டலத்திலேயே குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் இருக்குது. இப்போ பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ அல்லது 2ஆம் பாதத்தில் கிரகங்களோ இருக்குமானால் இது அப்படியே நவாம்சத்தில் போய் ரிஷபராசி மண்டலத்தை அடையும். இதே தான் புஷ்கர நவாம்சத்துலேயும் ரிஷபராசி மண்டலத்தை தான் போய் அடையும். அடுத்து மீனராசி மண்டலம். இந்த மீனராசி மண்டலத்தில் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் இருக்குது. இப்போ இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது லக்கணமாக பெற்றவர்கள் பூரட்டாதி 4ல் லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது கிரகங்களோ இருக்குமானால் இது அப்படியே நவாம்சத்தில் கடகராசி மண்டலத்தில் தான் போய் அமரும். அப்போது புஷ்கர நவாம்சத்தையும் அங்கே கடகராசி மண்டலத்தில் தான் புஷ்கர நவாம்சத்துலேயும் அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. சனியோட நட்சத்திரனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும்னு. அப்போ சனியோட அந்த உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ ராசியோ கிரகங்களோ அமருமானால் அப்படியே நவாம்சத்தில் கன்னிராசி மண்டலத்தில் தான் போய் அமரும். புஷ்கர நவாம்சத்துலேயும் கன்னிராசி மண்டலத்தில் தான் போய் இந்த கிரகங்கள் அமரும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த புஷ்கர நவாம்சனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்னும் எளிமையாக வேறு மாதிரி சொல்கிறேன், இன்னொரு முறை வேறு மாதிரி சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பதியும். மேஷராசி மண்டலத்தில் பரணி 3ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம், ரிஷபத்தில் கார்த்திகை 4ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம், மிதுனத்தில் திருவாதிரை 4ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம், கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம், சிம்மத்தில் பூரம் 3ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், கன்னியில் உத்திரம் 4ஆம் பாதம், அஸ்தம் 2ஆம் பாதம், துலாத்தில் விசாகம் 2ஆம் பாதம், துலாத்தில் சுவாதி 4ஆம் பாதம், விசாகம் 2ஆம் பாதம், விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 2ஆம் பாதம், தனுசில் பூராடம் 3ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம். அதாவது தனுசு ராசி மண்டலத்தில் பூராடம் 3ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம், மகரத்தில் உத்திராடம் 4ஆம் பாதம், திருவோணம் 2ஆம் பாதம், கும்பத்தில் சதயம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம், மீனத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 2ஆம் பாதம். நான் சொன்ன இந்த பாதத்திலலாம், அதாவது நட்சத்திர பாதத்தில் உங்களுக்கு லக்கணம் உதயமாயிருக்கான்னு பாருங்கள், லக்கண புள்ளி உதயமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது ராசி உதயமாயிருக்கான்னு பாருங்கள். ராசினா சந்திர பகவான் நிற்கிறாரான்னு பாருங்கள் இந்த நட்சத்திர பாதத்தில். இல்லைனா இந்த நட்சத்திர பாதத்தில் வேறு எந்த கிரகம் நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நின்றுச்சுன்னா அது அப்படியே நவாம்சத்தை சென்றடையும். நவாம்சத்தை சென்றடைந்தால் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். இந்த கிரகங்கள், இந்த லக்கண புள்ளி, இந்த ராசி எல்லாமே புஷ்கர நவாம்சத்தை சென்றடையக்கூடிய அமைப்புகள். அடுத்து ஒரு சிறிய விளக்கம். இப்போது இந்த சூரியனுடைய 1-4 பாதம் சொன்னோம் இல்லையா, சூரியனுடைய 1ஆம் பாதம் உங்களுக்கு லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்களோ அமருமானால் அது அப்படியே நேராக தனுசு ராசி மண்டலத்தை தான் போய் அடையும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 1ஆம் பாதத்தில் கிரகமோ லக்கண புள்ளியோ ராசியோ இருந்ததுன்னா அம்சத்தில் தனுசு ராசி மண்டலத்தை போய் அடையும். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 4ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமருமானால் மீனராசி மண்டலத்தில் போய் அடையும். அடுத்து சந்திரன், அவருடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் லக்கணம் உதயமானாலும் ராசி உதயமானாலும் அல்லது கிரகங்கள் இருந்தாலும் அம்சத்தில் ரிஷபராசியை தான் போய் அடையும். அப்போ அது அப்படியே நேராக புஷ்கர நவாம்சத்தையும் சென்றடைஞ்சிடும்.
அடுத்து சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ ராசியோ கிரகங்களோ அமருமானால் நவாம்சத்தில் துளாராசி மண்டலத்தில் போய் அமர்ந்துருவாங்க. புஷ்கர நவாம்சத்துலேயும் துளாராசி மண்டலத்தில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தற்றாதி இந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமருமானால் நவாம்சத்துலேயும் புஷ்கர நவாம்சத்துலேயும் கன்னிராசி மண்டலத்தில் தான் போய் அமருவாங்க. அடுத்து குரு பகவான். குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ அமரும் பட்சத்தில் நவாம்சத்துலேயும் சரி புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி ரிஷபராசி மண்டலத்தில் தான் போய் இந்த கிரகங்களும் லக்கணப்புலியும் ராசியும் அமரும். அதே போல் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதில் 4ஆம் பாதத்தில் லக்கணப்புள்ளியோ ராசியோ கிரகங்களோ அமரும் பட்சத்தில் நவாம்சத்துலேயும் சரி புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி கடக ராசி மண்டலத்தில் தான் போய் அமர்வார்கள் இந்த கிரகமும் லக்கணப்புள்ளியும் ராசியும். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் லக்கண புள்ளியோ ராசியோ கிரகங்களோ அமரும் பட்சத்தில் அவங்க நவாம்சத்துலேயும் சரி புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி மீனராசி மண்டலத்தில் தான் போய் அமர்வார்கள். இந்த மாதிரி புஷ்கர நவாம்சத்தை அடையும் லக்கணமோ ராசியோ கிரகங்களோ உங்களுக்கு நன்மையவே செய்ய கடமைப்பட்டவர்கள். இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும், அதாவது புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த லக்கண புள்ளியோ ராசியோ கிரகங்களோ எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 6ஆம் அதிபதியோட திசை ஒரு ஜாதகருக்கு நடக்குது. அந்த திசையோட கேது பகவான் சம்மந்தப்படுறாரு. கேது பகவான் சம்மந்தப்பட்டாலே என்ன ஆகும், எதாக இருந்தாலும் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். அதனால் இந்த திசையில் அவங்களுக்கு கடுமையான போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குன்னு சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கு போயிட்டுருக்கும்போது கடுமையான பண நெருக்கடி, வேலை இல்லாத திண்டாட்டம், இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. இதோட அவங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் வர வேண்டிய ஜட்ஜி வரல. ஆகையினால் மதியம் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு வர சொல்லிட்டாங்க இந்த ஜாதகரை. அவரும் 2 மணி நேரம் இடையில கேப் இருக்க, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் மனைவியும் அவரும் போகிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி 2:30. ஜட்ஜி கோர்ட்டில் உட்காந்துட்டார். இந்த ஜாதகருடைய வக்கீல் ஃபோன் போடுறாரு. இப்போ அடுத்தது உன்னோட தான், நீ இந்நேரம் கோர்ட்டில் இருக்கணும், இன்னும் ஆளை காணுமே அப்படிங்கிறாரு. இவர் பதட்டத்தில் வண்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி பேரில் தான், மனைவிக்கும் இவருக்கும் தான் வாய்தா போட்டிருக்காங்க. 2 பேரும் தான் கோர்ட்டில் சரண்டர் ஆகணும். அப்படி 2 பேரும் கணவனும் மனைவியுமா கோர்ட்டுக்கு கிளம்பும்போது வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அவங்க போகிற வண்டி இன்ஜின் சீஸ் ஆகி வண்டி நின்றுடுது. கரெக்டாக 2:50. இடையில இருக்கிறது கரெக்டாக இன்னும் 8 நிமிஷம்தான். இவர் இந்த ஜாதகர் கோர்ட்டுக்கு போகலன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உறுதியாகுது. அப்போது இவங்க கோர்ட்டுக்கு அந்த 3 மணிக்குள்ளே போனால் தான் இவங்களுடைய தண்டனையிலேருந்து இவங்க தப்பிக்கலாம். இவங்க அந்த டயத்துக்குள்ளே போகலை அப்படின்னா 3 மணிக்கெலாம் இவங்க ஜெயில் வாசத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கிரக அமைப்பு. இடையில இவங்க வண்டி சீஸ் ஆனதுக்கும் கோர்ட்டுக்கும் இடையில 10 கிலோமீட்டர். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், கணவன் மனைவியோட மனநிலை? இடையில அவங்களுடைய வக்கீல் ஃபோன் மேலே ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் 3 மணிக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா நானும் சேர்ந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்போ இவங்களுடைய மனநிலை, அந்த ஜாதகரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க. இருக்கிறது இடையில நிமிஷங்கள் கரைஞ்சி போயிட்டே இருக்குது. 9 நிமிஷம் ஆகுது, 8 நிமிஷம் ஆகுது. அந்த நேரத்தில் பின்னாடியே ஒரு வண்டி. அந்த ஜாதகர் யாருன்னே தெரியாது வந்து நிப்பாட்டி என்னான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறாங்க. உடனே இந்த கணவனையும் மனைவியும் ஏற்றிக்கிட்டு 7 நிமிஷத்தில் அந்த கோர்ட்டில் போய் விட்டுறாரு. இவங்க அந்த ஏற்றிட்டு வந்த நபருக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே போகும்போதே இவங்களை கூப்பிட்றாரு ஜட்ஜி. இவங்க போய் கோர்ட்டு கூண்டில் ஏறுறதுக்கும் ஜட்ஜி கூப்பிட்றதுக்கும் இவங்க நேராக கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் சரியாக இருக்குது. அப்போது ஜட்ஜி என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அடுத்த வாய்தா போட்டு அனுப்பிவிடுறாரு. பட் இந்த டயத்துக்கு இவங்க போகலைன்னா கண்டிப்பாக பிடிவாரன் போட்டு ஜெயில் வாசத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இவர் எப்படி இந்த ஒரு 7 நிமிஷத்தில் எப்படி யாருமே அறிமுகம் இல்லாத பின்னாடி ஒருத்தர் வந்து, ஏன்னா அவருக்கு யாருமே தெரியாது, அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கிறாரு, அவரே ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டுருக்காரு. பட் இவங்க கேட்ட உடனே சார் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த 7 நிமிஷத்தில் பறந்துக்கிட்டு போய் விட்டுருக்காரு. அப்போது பாருங்கள், இந்த கிரகம் அதாவது 6ஆம் அதிபதி தான் இந்த வேலையை செய்யுது, கூட கேது சம்மந்தப்பட்டிருக்கு.
இதிலேருந்து இந்த ஜாதகரை யார் காப்பாற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த லக்கணாதிபதி, அதாவது பூசம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்த அவருடைய லக்கணாதிபதியான சனி பகவான் கன்னிராசி மண்டலத்தில் அமர்ந்து இந்த ஜாதகரை காப்பாற்றி விட்டார். இந்த ஜாதகரோட ஜாதகத்தை நான் தான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய கிரகம் தான் இந்த புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்கள். அதாவது நூலிலையில் தப்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் காரணமே இந்த புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகத்தோட பலம்தான். இவரெல்லாம் சொல்லுவாங்க, நான் நினச்சே பார்க்கலடா அவன் இப்படி வருவான்னு, எப்படி இருந்தவன் திடீர்னு இந்த லெவலுக்கு வந்துட்டானே அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகத்தின் பலம்தான். புஷ்கர நவாம்சம் என்பது 1000 தாமரை இதழ்களை ஒன்றா கொட்டி அது மேலே அமர்ந்த மகாலட்சுமி தான் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறோம். இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.